ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சுவையான நெல்லிக்காய் ரசம். இதில் பார்த்தீங்கன்னா புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிருப்பேன். 3 நெல்லிக்காய் லைட்டாக கீறி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பட்டை மிளகா, தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பருப்பு சேர்த்துருக்கேன். துவரம் பருப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். இப்போ இதுக்கு தேவையான பொருள் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இந்த கிண்ணத்தில் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கையாலேயே பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுதான் சுவையாக இருக்கும். பட்டை மிளகா தாளிக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு, பட்டை மிளகா, பெருங்காயத்தூள்லாம் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். நான் என்ன ரேஷியோ போட்டிருக்கேன்னா மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். பருப்பு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி வச்சாலும் சுவையாக இருக்கும். புளி ரொம்ப குறைவாக தான் சேர்த்துருக்குறேன். கீறி விட்டு 3 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, பட்டை மிளகா, பெருங்காயத்தூள் போட்டு பொரியிற வரைக்கும் தாளிச்சிக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இறக்கிடலாம். ரசம் ரெடி. சுவையான நெல்லிக்காய் ரசம் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியானது இது. இப்போது பக்கத்தில் துவையலுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி கழுவி வச்சுருக்கேன். பட்டை மிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். நான் ஒரு 8 பட்டை மிளகா எடுத்துருக்கேன். புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு, 1 கப் தேங்காய் எடுத்துருக்கிறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, துவரம் பருப்பு பொரிச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து புளி போட்டுக்கோங்க. பட்டை மிளகா, பூண்டு சேர்த்துருங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 கப் தேங்காய், அதையும் நல்லா வெடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் கூடுதல் சுவையை தரும். இப்போது நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. நல்லா வதங்கட்டும். சிம்லேயே வச்சு வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், சுவையான நெல்லிக்காய் ரசம், காரசாரமான துவையல் ரெடி.